இந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அன்பு எப்பயுமே சரிங்க. எந்த ஒரு தப்பும் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் தலைவர் தளபதி தப்பு வரைக்கும் செய்யாதீங்க, மக்களுக்கு செய்யுங்க. ஏன்னா உச்சத்தை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டுலாம் வரலங்க, உச்சத்தை விட்டுட்டு தான் தலைவர் தளபதி அரசியலுக்கு வந்தார். அந்த அரசியலில் நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லாருடைய கடமை என்று சகோதரி மரகதம் குமாரவேலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் 24 24x7 எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணாலும் எங்களுடைய அலுவலகத்துக்கு வரலாம். மக்களுக்கு இது தேவை, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். செய்யக்கூடிய இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம், செஞ்சு கொடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களை பற்றிலாம் நாங்கள் கவலையாக நீங்கள் படாதீங்க. எங்களுடைய ஒரே ஒன்று தான் நான் திரும்ப திரும்ப வேண்டுகோள் வைக்கிறது, எங்களுடைய ஆளுங்களை பத்திரமா உங்களோட நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம். ஏன்னா பாலாஜி நினைக்கிறோம், என்னடா இது நீ பாட்டின்னு இட்டுன்னு ஒருத்தவங்களா தினந்தோறும் வாரம் பார்த்தா 10,000 பேருன்றீங்க, 15,000 பேருன்றீங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான், தொண்டர்கள் தான். அவர்களுக்கு உண்டான மரியாதை, அவர்களுக்கு உண்டான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எங்களுடன் எங்களுடைய தமிழக வெற்றி கழக அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கும் அந்த சேவைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் உங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு சங்கடம்லாம் வர வேண்டியதே கிடையாது. தெளிவாக இருங்க, எந்த ஒரு இதுக்கும் கவலைப்படாதீங்க. நமக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். ஆகவே அண்ணனும் பயப்பட வேணாம், சகோதரியும் பயப்பட வேணாம், இங்கே இருக்கிறவங்களும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.